கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆம் என கண்பானவர்களே, நீங்கள் பூரணத்தை நோக்கி சந்தோஷமாக முன்னேறி செல்ல வேண்டுமானால் சகல சத்தியத்திற்குள்ளும் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அந்த சகல சத்தியங்கள் எவை? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு ஆகியவையே அஸ்திபாரமான உபதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அஸ்திபாரம் ஸ்திரமாக இல்லாமல் ஒரு கட்டிடத்தை உயரமாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்க முடியாது. உறுதியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டப்படும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரிய விபத்துக்கள் ஏற்படுவதை இன்றும் நாம் உலகில் காண்கிறோம். அஸ்திபாரம் உறுதியாய் இருக்குமானால் கட்டிடம் நிலைத்து நிற்கும். சத்திய ஆவியாகிய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தி சென்று கர்த்தருக்கென்று ஒரு மாளிகையாய் எழும்பவே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அல்லவா? ஆவியானவருக்கு சத்திய ஆவி என்ற பெயர் உண்டு. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்தி செல்லுவார். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சபைகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான உபதேசம் இருக்கிறது. சிலர் சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள். சிலர் ஆவியானவரால் வழிநடத்தப்படாமல் பழைய பாரம்பரியங்களாலும் சடங்காச்சாரங்களினாலும் வழிநடத்தப்படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் சத்திய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் உங்களை சரியாயும் நேர்த்தியாயும் வழிநடத்துவார். அரேபிய வனாந்தரத்திலே செல்லும் வியாபாரிகள் தாங்கள் பாலைவன பகுதியிலே வழி தெரியாமல் தடுமாறி விடாதபடிக்கு தங்கள் வீட்டு வளர்ப்பு புறாக்களை கூடவே கொண்டு செல்லுவார்கள். அவைகளின் காலில் நீளமான நூலை கட்டி பாலைவனம் இருக்கிற பகுதியில் பறக்க விடுவார்கள். அது மிகவும் உயரமாய் எழுந்து பறந்து சென்று வீடு இருக்கும் திசையை நோக்கி செல்லும். அப்பொழுது அவர்கள் அந்த இலக்கை தெரிந்து கொண்டு தங்களுடைய வீட்டை சென்றடைவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டும் புறாவாக முன் செல்கிறார். பாதை தெரியாமல் திகைக்கும் போது, எந்த திசையில் செல்லுவது என்று அறியாமல் தடுமாறும் போது அவரே உங்களுக்கு ஆலோசனை தந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நிறைவாய் வழிநடத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் பின் செல்லுவீர்களானால் நிச்சயமாகவே பூரணத்தை சென்றடைவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையில் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.